வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். பன்னீர் வச்சு சூப்பரான சிம்பிளான டிஷ் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீராக வாங்கி இது மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணி சதுரமான பீஸில் கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உடையும், அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப உடையாது. இப்போ மசாலாவுக்கு தேவையானது ஒரு பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, அதை உரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி போதும், ரொம்ப இஞ்சி சேர்க்காதீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். குடமிளகா, நல்லா ஒரு பெரிய குடமிளகா, ஒரு குடமிளகா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த டிஷ் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஆனியன் நல்ல பெரிய ஆனியனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எப்பையும் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் பன்னீரை நேரடியாக போடுவாங்க. பன்னீரில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அது சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் பன்னீர் எப்பயுமே நான் இது மாதிரி ஃப்ரை பண்ணி தான் சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பன்னீர் நீங்கள் இது மாதிரி வைக்கிறப்ப கொஞ்சம் கையிலலாம் தெளிச்சிரும். ஏன்னா பன்னீர் வந்து அதில் உள்ள ஈரத்தன்மையும் ஆயிலும் சேர்ந்துச்சுன்னா நம்ம கையில் தெறிக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக வைங்க. என் கையில் 2 தடவை தெரிச்சிருச்சு, அதனால் வைக்கிறப்ப பார்த்து வைங்க. பன்னீர் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எல்லா பன்னீரையும் நல்லா 2 சைடும் பரட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்குறதுனால நம்ம அந்த பன்னீர் வந்து எவ்வளோ நாள் கடையில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. அப்போ அதில் ஒரு வேளை ரொம்ப கொஞ்சம் பழசாக இருந்தால் கூட இது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது, உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணிடுங்க. மேக்ஸிமம் பன்னீர் ஃப்ரை பண்ணி சேருங்க, அது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். எல்லா பன்னீரையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எல்லா பன்னீரையும் ரொம்ப கருகிற மாதிரி விட்றாதீங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வரப்போ பன்னீரை எடுத்துருங்க. அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒவ்வொரு பீஸாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க, இல்லாட்டி கரிகிறோம். இந்த அளவுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயிலே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலே சேருங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 ஆனியன் சேர்த்திங்கன்னா, ஆனியன் வந்து நல்லா பெருசாக, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக கட் பண்ணி போடுங்க. பொடியாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து மசாலா மாதிரி ஆயிரும். இது வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது. அதனால் ஆனியன் வந்து பெருசாக இருந்தால் தான் அந்த குடமிளகா, ஆனியன், பன்னீர் எல்லாம் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஆனியன் வந்து இது மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே இதோட மிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் எப்பயுமே அடிக்கடி குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. குடமிளகா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அதனால் அடிக்கடி சேருங்க. குடமிளகாயிலேயே பஜ்ஜெல்லாம் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. இதோட சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த ஆனியன், அந்த குடமிளகா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு, அப்போ தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். வர மிளகாயை ஒரு 10 பீஸ் மிக்சியில் அடித்து அதை நம்ம 1 ஸ்பூன் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் கூடையே சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன்.
என் பையன் காரம் கம்மியாக சாப்பிடுவான், அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதோட ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக டொமேட்டோ சாஸ் சேருங்க. நான் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அந்த புளிப்புக்கு தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேருங்க. அந்த ஃபைனலாக இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த ஃபைனல் டச்சு தான் செமையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்குறதுனால அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பன்னீர் ஃப்ரை வந்து கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே அந்த டேஸ்ட் வந்து அதே மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். டொமேட்டோ சாஸ் நல்லா இது மாதிரி அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டொமேட்டோ சாஸ் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனலாக நீங்கள் பன்னீர் சேர்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் பன்னீரை கிண்டக்கூடாது, பன்னீர் உடையும். அதனால் ஒரு 2 பரட்டுங்க போதும். அந்தளவுக்கு பரட்டினா போதும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ண பன்னீர், அதனால் ரொம்ப நேரம் போட்டு கிளறாதீங்க. லைட்டாக 2 பரட்டினீங்கன்னா பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பண்ணால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப வேக வைக்க தேவையில்ல, ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. அவ்வளோதான். சூப்பரான என்னோடய ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக கடையில் எப்படி நம்ம பன்னீர் வாங்கி சாப்பிடுவோமோ அதே ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டிடுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.